ஸ்ரீ குருப்யோன் நமஹ. அறிவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, IPL 2026 இந்தியாவில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு பிறகு இந்த ஆடியோவின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. சரியான வேலைப்பருவின் காலமாக கணிப்புகளை வழங்க முடியவில்லை. நேற்றைய தினம் கூட கணிப்புகள் ரெடி செய்துவிட்டு வீடியோ பதிவு செய்வதற்கு நேரமின்மை காரணமாக டாஸ் போட்டதுக்கு பிறகு நாம் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது கொடுத்திருந்தோம். இன்றைய தினம் 23வது போட்டியாக RCB விசஸ் LSG அணிகள் மோதும் போட்டி இரவு 7:30 மணியளவில் நடைபெற இருக்கின்றது. அதற்கு முன்பாக சென்ற போட்டி, அதாவது நேற்றைய தினம் நம்ம வீடியோவில் போடலாம், யூடியூப்பில் போடாமல் டெலகிராமில் நம்ம சொல்லியிருந்தோம். CSK RR போட்டியை பற்றி சொல்லியிருந்தோம். குறிப்பாக அதில் CSK வின் பண்ணுவாங்க, அதாவது CSK வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நம்ம சொன்னதில் 9 பிளேயர்ஸ் நேற்று ட்ரீம் லெவலில் இடம்பெற்றிருந்தாங்க. யார் அப்படின்னா சஞ்சு சாம்சன், சர்ஃப்ராஸ் கான், டிவால்ட் பிரேவிஸ், தென் காம்போஜ், நூர் அகமத் போன்றோர் இடம்பெற்றிருந்தார்கள். அதாவது CSK டீமில். RR டீமில் பார்த்திங்க அப்படின்னா ரமன்தீப் சிங், குறிப்பாக ரமன்தீப் சிங், பவுல், நரைன் மற்றும் தியாகி அவங்கள பற்றி சொல்லியிருந்தோம். அவங்க இடம்பெற்றிருந்தாங்க. கிட்டத்தட்ட 9 பிளேயர்ஸ் நேற்றைய தினம் நம்ம கூறியதில் இடம்பெற்றிருந்தாங்க. 2 பேர் மட்டும் மிஸ்ஸு, அதாவது ஆயுஷ் மாத்ரேவும் ப்ளஸ் இவரும் மட்டும் மிஸ்ஸு நேற்றைய தினம். இல்லை அவங்க 2 பேர் இருந்திருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். கண்டிப்பாக ஷோர் ஷாட் அடிச்சிருக்கலாம். பரவாயில்ல. இன்றைய தினம் நடைபெற இருக்கின்ற போட்டி RCB விசஸ் LSG. ஜெயிக்கப் போவது யார்? அடிக்கக்கூடியவர்கள் யார்? முதலாவதாக RCB அணி பேட்டிங் செய்தார் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் விராட் கோலி, டேவிட் படிக்கல், ரஜித் படிட்டர் மற்றும் ஜிதேஷ் சர்மா போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக கோலி அல்லது படிக்கலை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். RCB அணி ஆல்ரவுண்டராக கிருணால் பாண்டியா அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். RCB அணி முதலாவது பந்து வீசினார்கள் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள். இன்றைக்கி ராசிக் சலாம்தார் இடம்பெற்றார் என்றால் அவரை எடுத்துக்கொள்ளுங்கள். ஹேசல்வுட் இறங்கினார் என்றால் அவரை எடுத்துக்கொள்ளலாம். சுயாஸ் சர்மா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார். புவனேஸ்வர் குமார் ஒரு விக்கெட் எடுப்பார். சப்போஸ் ஹேசல்வுட் இல்லை அப்படின்னா புவனேஸ்வர் குமார் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக 1 to 2 விக்கெட், அதாவது ட்ரீம் 11 வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி RCB அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் விராட் கோலி, டேவிட் படிக்கல், படிட்டர், டிம் டேவிட் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக கோலி அல்லது படிக்கலை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். RCB அணி ஆல்ரவுண்டராக கிருணால் பாண்டியாவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். RCB அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் சிறப்பாக பந்து வீசக்கூடிய நபர்கள் ராசிக் சலாம், சுயாஸ் சர்மா, புவனேஸ்வர் குமார் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். LSG அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ஃபஸ்ட்டு மார்க்ரம், மார்ஸ். இதில் மார்ஸ் ஓரளவுக்கு மிச்சல் மார்ஸ் ஒரு 25 to 30 ரன் அடிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. மார்க்ரமுக்கு அவ்வளோவா இன்றைக்கி நல்லா இல்லை. ஸோ மார்க்ரம் ஸ்கிரிப்ட் பண்ணிக்கிறது நல்லது. மிச்சல் மார்ஸ், ஆயுஷ் பதோனி, அப்துல் சமாத் மற்றும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உள்ளே இம்பாக்ட் பிளேயராக சபாஸ் அகமத் உள்ளே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி சபாஸ் அகமத் உள்ளே வந்தார்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ முக்கியமாக பிளேயர்ஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பதோனி, அப்துல் சமாத், சபாஸ் அகமத், அப்புறம் இந்த முகுல் சௌத்ரி, இவங்க 4 பேர்த்துக்கு தான் இன்றைக்கி LSGயில் சூப்பராக இருக்குது. இதில் நல்லா விளையாடுவாருன்னா அப்துல் சமாத், சபாஸ் அகமத் நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. LSG அணி ஆல்ரவுண்டராக சபாஸ் அகமத் எடுத்துக்கலாம். LSG அணி முதலாவது பந்து வீசினா விக்கெட்டில் வீழ்த்தக்கூடியவர்கள் முகமது சமி, திக்வேக் சிங் ரதி, இவங்க 2 பேர்த்துக்கு நல்லாயிருக்கு. ஆண்ட்ரிச் நோக்கியா உள்ளே வந்தார்னா அவரும் விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, அதாவது விற்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. LSG அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் மிச்சல் மார்ஸ், ஆயுஷ் பதோனி, அப்துல் சமாத் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இல்லை கேப்டனாக கூட நீங்கள் அப்துல் சமாதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். LSG அணி இரண்டாவது பந்து வீசினா என்றால் விக்கெட் வீழ்த்தக்கூடிய நபர்கள் முகமது சமி, திக்ரதி மற்றும் முகுல் சௌத்ரி பேட்டிங்கில் எடுத்துங்க. லிண்டே கூட இல்லை, மோஷின் கான் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். நேயர்களே, இன்றைய தினம் முதல் ஹிண்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா
ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. செகண்ட் ஹிண்ட் அப்படின்னா ஓப்பனிங் பேரில் இறங்கக்கூடியவங்க கேப்டன் வைஸ் கேப்டனாக வரதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையா உண்டு. அதே மாதிரி ஒரு பந்து வீச்சாளரில் இன்றைக்கி வந்து ஒருத்தர் 3 விக்கெட், அது வலதுகை பந்து வீச்சாளராக இருக்கிறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அவர் 3 விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. முகமது சமியாவும் இருக்கலாம், ராசிக் சலாம் தாராவும் இருக்கலாம். ஸோ இந்த போட்டி வந்து ஒரு கடுமையான போட்டியாக தான் இருக்கும். விறுவிறுப்புக்கும் சுறுசுறுப்புக்கும் பஞ்சம் இருக்காது. இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். டாஸ் போட்டதுக்கு பிறகு அப்டேஷன் வழங்கப்படும். இன்றைய தினம் RCB அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.